வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வருது. வந்த உடனே சரி ஏதோ சவாரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. சொன்ன மாதிரி அது சவாரி தான். ஓகேம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அங்கே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. சவாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சரி சொல்லி அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவும் வராரு. வந்த உடனே அவங்க கார்லேயும் ஏறுறாங்க. ஏறினோடனே என்னம்மா நீங்கள் தான் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த அம்மாவுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஃபோன் கேட்கவே இல்லை. அப்போ முத்துக்கிட்ட வந்து ஃபோன் அப்பா இந்த மாதிரி சவுண்டு கேட்குறப்பா என்ன கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி முத்து வந்து ஸ்பீக்கரில் வச்சு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே யாரோ பேசுகிறாங்க அவங்க கிட்ட. என்னம்மா உங்கள் மருமகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்கள் பேர் நான் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேனே தெரியல, அவங்க எங்கே போனாங்க ஒன்றுமே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, அவங்க சென்னையில் தான் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பியூட்டி பார்லர் ஏதாச்சும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுமா உங்களுக்கு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் கட் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் முத்து கேட்குறாங்க என்ன பாட்டி என்ன ஆச்சு, நீங்கள் யாராச்சும் தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாப்பா என்னோட மருமகளையும் என்னோட பேரனையும் தேடி வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவங்க மருமகளையும் பேரனையும் தேடி வந்திருக்கீங்களா, அப்போ உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் இறந்துட்டான்ப்பா, அந்த நேரத்தில் என் மருமக என் பேரனை கூட்டிகிட்டு வெளில போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாம்மா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சென்னைக்கு வந்துட்டிங்களா, அது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி எப்பா ரொம்ப நன்றிப்பா, இந்த ஊரில் தெரியாத ஊரில் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலைப்பா, உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன இடத்துல இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுனா முத்துக்கு விட்டுட்டு பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாரு. சொல்லுப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி பாட்டி உங்கள் மருமக பேர் என்னது அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அவள் பேர் கல்யாணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கல்யாணி, சரிம்மா அவங்க ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா நம்பர் மட்டும் நீ பார்த்து என் ஃபோனில் எனக்கு நம்பர் தெரியாது, கொஞ்சம் நம்பரில் ஃபோன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து ஃபோனை பார்த்து நம்பரை எழுதி வைக்கிறாரு. சரிம்மா நான் நம்பர் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் தேடி பார்க்குறாங்க ஃபோட்டோஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹினியோட ஃபோட்டோ மாட்டின உடனே இதாப்பா இதான் என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இது முத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னது பார்லமா மாதிரி இருக்கு, பார்லமா சின்ன வயசுல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து குத்து பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பாச்சு ஏன் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இவங்க பேர் கல்யாணி தானே கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்ஃபார்ம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது முத்துவுக்கு ரோஹினியை பார்க்குற மாதிரியே இருக்கு. சரி நம்ம இன்னொன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அந்த ஃபோட்டோ வச்சிருக்காரு. யாருக்குமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ரோஹினிக்கு பர்த்டே வருது. மனோஜ் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. ரோஹினிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினியோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. இது வந்து முத்து கவனிக்கிறாரு. இன்னும் இந்த ஃபோட்டோ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இதை வந்து முத்து பார்க்குறாரு. என்னது இது அந்த ஃபோட்டோ மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. சரி நமக்கே தேவையில்ல, அந்த பாட்டிக்கே ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வைப்போம், அவங்களே கண்டுபிடிக்கிட்டோம் என்னன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வந்து அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் பார்த்துட்டேம்மா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம், எனக்கு கொஞ்சம் கிளியரா இல்லை, நீ கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியேப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டியும் வராங்க வீட்டுக்கு. அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.